தம்பிங்களா, நேற்று வீடியோனுடைய தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணிகள்லாம் நான் வந்துட்டு கவனிக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் முக்கியமாக, நேரம் முக்கியமாக, ஐடியாஸ் முக்கியமாக, எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக, இந்த மாதிரி இதில் நான் அதிக கவனம் செலுத்தணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னா நான் பார்க்க வேண்டிய ஏரியாலாம் என்னென்ன ஏரியாலாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது எக்ஸாக்டாக நான் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் காரணிகள் நான் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் சைக்கிள் பார்க்கணும். லைஃப் சைக்கிள்னால் இப்போ ஒரு சிலர் கல்யாணம் ஆகாமல் இருப்பீங்க, மேபி ஜென்ஸி. அவங்களாம் லைஃப்பில் பெருசாக ஒன்றும் கமிட்மெண்ட்ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ கடனோ ஃபினான்சியல் நீடோ பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது, எனர்ஜி இருக்கும். இப்போ அந்த எனர்ஜி சேவ் பண்ணி ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜில் கூட ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 25 வயசு, 22 வயசு, 23 வயசுனா நீங்கள் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும். நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குறு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும், எம்எஸ்எம்இலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் டெக்னாலஜி பேஸ் பண்ணி. இது மாதிரிலாம் நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும், தாட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேப்பரில் கொண்டு வரணும். பேப்பரில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் சைக்கிள், நான் சொன்ன மாதிரி லைஃப் சைக்கிள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஜென்ஸி ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் ஓடிட்டுருக்கு, வீட்டு வாடகை கொடுக்கணும், மாதம் ஆனால் ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்குன்னு இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ சாப்பாடு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் 1 இயருக்கு எடுத்து வைக்கணும். இது எப்படி எடுத்து வைக்கிறது, நான் 1000 ரூபா சேமிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேனே அப்படி இருந்தாக்கா என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா லா ஆஃப் ஆவரேஜ் பெருசாக நீங்கள் ட்ரை பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் காஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி, கைட் பண்ணி, மென்டார் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, உங்கள் பிஸ்னஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்லாம் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பணம் போட்டு டைம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மேன் பவர் ரெக்ரூட் பண்ணால் போதும். இப்போ எங்கள் பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட்டில் மினிமம் ரேஞ்சில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு காலையில் சாயங்காலம் இது மாதிரி டைம் கொடுத்தா போதும். ஏன் ஃபேமிலி மேன் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சர்வைவல் ஃபஸ்ட்டு, சக்ஸஸ் நெக்ஸ்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு, பேஷன், எனக்கு இருக்கிற ஆசை, எனக்கு இருக்கிற ஆர்வம், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டாவது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு நான் பேஷனுக்கு போகிறேன், சர்வைவல் விட்டுட்டு சக்ஸஸ் போகிறேன். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதாவது சர்வைவல் விட்டுட்டு நான் சக்ஸஸ் போகிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு நான் என்னுடைய பேஷனுக்கு போகிறேன், அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் அப்படி பண்ணுறது கரெக்ட் இல்லை. ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் பேக்கப் இருக்கணும். அல்லது நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அம்மா சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது, மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்கள் பேஷனையோ உங்கள் பிஸ்னஸையோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு, கால்குலேட்டட் ஃபினான்ஸு, கால்குலேட்டட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன் நான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. எது மார்க்கெட்டில் டிமாண்டு, எது ஒரு டீம் ஒர்க்காக வருது, எது நமக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ், லோயஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமும் சரி மணியும் சரி, ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ சிறுதாக தொடங்கி எப்படி பெருசாக வருது, சின்னதாக ஆரம்பித்து நான் எப்படி பெருசாக வருது, சிறுதாக தொடங்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்மள நிறைய பேருக்கு ஹோட்டல் கடை பண்ணணுன்னு ஆசை வரும். நானும் ஆரம்பித்து நிறையாலாம் முடிச்சிருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரூம் எடுப்பாங்க,
ஒரு லைவ் கிச்சன் மாதிரி வெளியில் போடுவாங்க, புரோட்டாக்கல்லை தூக்கி வெளியே போடுவாங்க, தோசைக்கல்லை தூக்கி வெளியே போடுவாங்க. 2 மாஸ்டர் வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் தான் பாருங்கள் இந்த பாட்டம் 80% பீப்புள் இருப்பாங்க. மெஜாரிட்டியான கஸ்டமர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் டர்ன் ஓவர் பண்ணிக்குவாங்க. பெரிய ஹைஃபை கடை, ஏசி, அல்ட்ரா கேலக்ஸ், டீலக்ஸ் சோஃபா, இது மாதிரிலாம் ஒரு சிலர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கடை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா பெருசாக கஸ்டமர் பேஸ் இல்லை. பில்லிங்க்கு தனியாக ஆள், கேப்டனு, செஃப்பு, அது இதுன்னு பார்த்தா நிறையா ஹை எக்ஸ்பென்ஸு. ஸோ பிஸ்னஸ்ஸுங்கிறது எடுத்தோடனே நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. இப்போ எங்கள் பிஸ்னஸ் ஏன் சூஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் வெல்னஸ், வாட் இஸ் நியூட்ரிஷன், வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வாட் இஸ் ஹெர்பல் லைஃப். ரொம்ப பேராசையில் நமக்கு வந்து அப்படி ஆயிரும் லைஃபு, இவங்களாம் ஆகிட்டாங்க அவங்களாம் ஆகிட்டாங்க நம்மளும் ஆயிடலாம், ஹோட்டல் கடை ஆரம்பித்து அவர் ஜெயிச்சிட்டாரு நம்மளும் ஜெயிச்சிடலாம், பேக்கரி ஆரம்பித்து இவர் ஆரம்பிச்சிட்டாரு நம்மளும் ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை. மார்க்கெட்டில், சமுதாயத்தில் ரியாலிட்டி அப்படி இல்லை. எங்கள் பிஸ்னஸும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் போய் பார்த்தீங்கனாலும் இந்த டாப் 1% ரீச் பண்ணுறது ஃபியூ பீப்புள் தான் ரீச் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நிறையா மன உளைச்சல் ஆயிடக்கூடாது, பணம் லாஸ் ஆகிடக்கூடாது. மன உளைச்சல் கூட பணம்லாம் லாஸ் ஆனால் வருஷக்கணக்காக நம்ம ஒர்க் பண்ணியெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இதில் அடி வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணணுன்னே தோணாது. ஸோ இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்கள், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது, ஹெல்ப் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது ஃபேமிலி பேக்ரவுண்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு. உங்கள் லைஃப் சைக்கிள் பாருங்கள். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி ஒன்றுமே தெரியாது, அந்த வியாபாரத்தில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெய்லர் கடை போடணுன்னு நினச்சா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்கள நம்ம வேலை வாங்க முடியும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சரி, ஒரு டீ கடையும் சரி, எது நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அதுக்குள்ளே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, சம் லேர்னிங்ஸ் தேவைப்படுது, சம் கன்சல்டன்சி தேவைப்படுது, சம் மென்டாரிங் தேவைப்படுது. ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஃபோனில் போய் பார்த்துட்டு இப்படி பண்ணிடுவாங்க. ஸோ பேப்பர் ஒர்க், ஒரு பிளான் எழுதுங்க. அதுக்கு ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. எடுத்த உடனே டக்கு டக்குன்னு பண்ணாதீங்க. ஒரு வருஷம் கழித்து நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் அந்த நாலேஜை சேகரிங்க. அதுக்கு தேவையான ஸ்கில் என்ன பாருங்கள், அதுக்கு தேவையான பணம் என்ன பாருங்கள். இப்படியெல்லாம் 1 இயரில் அக்குமுலேஷன் பண்ணிட்டு சிறுசாக தொடங்குங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணி போகிறது, அப்கிரேட் பண்ணி போகிறது, அப்டேட் பண்ணி போகிறது, அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எனி பிஸ்னஸ் 85% பீப்புள் ஃபஸ்ட்டு 1 இயரில் மூடிடுவாங்க. ஒரு 10% பேர் 3 to 5 இயர் ரன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அந்த ஒரு 3 to 5 இயர் அல்லது 5 இயர் எபோ 10 இயர் எபோ அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த பிஸ்னஸில் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களாம் அதை நல்லா பண்ணுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15%. டாப் 1%, டாப் 5%ங்கிறது எல்லாராலையும் போக முடியாது. அது அவங்களுடைய ஐடியாஸு, க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷனு, அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ 85% எனி பிஸ்னஸ் நிறுத்துவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க, குவிட் பண்ணுவாங்க, கிவ் அப் பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க. எங்கள் பிஸ்னஸில் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பிஸ்னஸுமே இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. ஆனால் நிறைய பீப்புள் ஹோட்டல் கடை ஓப்பன் பண்ணுவாங்க, ஹோட்டல் கடை மூடுவாங்க, பேக்கரி ஓப்பன் பண்ணுவாங்க, பேக்கரி மூடுவாங்க, ஃபைனான்ஸ் திறப்பாங்க, ஃபைனான்ஸ் மூடுவாங்க, மளிகை கடை போடுவாங்க, மளிகை கடை எடுப்பாங்க, டெய்லர் கடை போடுவாங்க, டெய்லர். ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க, ஸ்டாப்பும் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் மூடுவார், இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுவார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா பிஸ்னஸஸ் பர்மனெண்ட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. ஹெர்பல் லைஃப் 45 வருஷமாக இருக்குது. நம்மளுடைய ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 50 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு தான் இருக்குது.
ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபோட்டோ இண்டஸ்ட்ரி இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆனாலும் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்து சுற்றி முற்றி பார்த்தீங்கனாலும் இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. மெத்தட்ஸ் வேணால் மாறும், அப்டேட்ஸ் ஆகும், புது புது இன்வென்ஷன் வரும் அதை சார்ந்து. ஆனால் அந்த பிஸ்னஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பர்சன் தான் ஃபெயிலியர், நான் தான் தப்பு, புரியுதா, நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்படி நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி போச்சு, சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு.